ஒரு அழகான காட்டின் ஓரத்தில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியில் ஒரு வயதான முதலை தன் மனைவியுடன் வசித்து வந்தது. எனக்கு மிகவும் பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது இருக்குமா? என்று முதலை எல்லா இடத்திலும் தேடி அலைந்து பார்த்தது. நதியில் சென்று மீன்கள் கிடைக்குமா என்று தேடி பார்த்தது. ஆனால் அதனால் எந்த மீனையும் பிடிக்க முடியவில்லை. அது தேடி தேடி களைத்து போய் ஒரு மரத்தின் அருகே வந்து அமர்ந்தது. அந்த மரத்தின் மேலே ஒரு குரங்கு அமர்ந்து ஜாமுன் பழங்களை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. அதனை பார்த்த முதலை, நண்பா, எனக்கு மிகவும் பசிக்கிறது நண்பா. அந்த ஜாமுன் பழங்களை எனக்கு பறித்து தர முடியுமா என்று கேட்டது. அதற்கு அந்த குரங்கும், சரி நண்பா, இதோ இப்பொழுதே பறித்து தருகிறேன். குரங்கு அங்கிருந்த பழங்களில் சிலவற்றை பறித்து அந்த முதலைக்கு கொடுத்தது. அந்த முதலையும் வயிறு நிறைய சாப்பிட்டு குரங்கிற்கு நன்றி சொன்னது. நண்பா, இன்று உன்னால் என் பசி தீர்ந்தது. ஆனால் என்ன செய்வேன்? நான் வயதான கிழவன் ஆகிவிட்டேன். என்னால் வேட்டையாடி சாப்பிட முடியாது. இது மாதிரி தினமும் நீ எனக்கு பழங்களை பறித்து தருவாயா என்று கேட்டது. அதற்கு குரங்கும், சரி நண்பா, இதனால் என்ன, நான் உனக்கு டெய்லியும் பறித்து தருகிறேன். ரொம்ப நன்றி நண்பா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அன்றிலிருந்து நாள்தோறும் அந்த குரங்கு தன் நண்பன் முதலைக்காக ஜாமுன் பழங்களை எடுத்து வைத்தது. அந்த முதலையும் நாள்தோறும் சாப்பிட்டுவிட்டு குரங்கிடம் சற்று நேரத்தை கழித்துவிட்டு தன் வீட்டிற்கு செல்லும். குரங்கு ஜாமுன் பழங்களை பறித்து தருவதும் முதலை அதனை சாப்பிட்டுவிட்டு அதனோடு விளையாடுவதுமாக நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் முதலை குரங்கிடம் சொன்னது, நண்பா, இன்று என் மனைவிக்கும் கொஞ்சம் ஜாமுன் பழங்களை தருகிறாயா? என் மனைவியும் ரொம்ப பசியோடு இருக்கிறாள். அதனால் என்ன நண்பா, இப்பொழுதே பறித்து தருகிறேன், வா. குரங்கு ஜாமுன் பழங்களை பறித்து முதலையிடம் கொடுத்தது. முதலையும் அதனை வாங்கி கொண்டு தன் மனைவி இருக்கும் இடத்திற்கு நகர்ந்தது. அன்பே, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பார்த்தாயா? ஜாமுன் பழங்களா? ஆமாம் அன்பே, மிகவும் இனிப்பான தித்திப்பான ஜாமுன் பழங்கள் என் நண்பன் குரங்கு பறித்து கொடுத்தான். நீயும் சாப்பிடு, இந்தா. மிகவும் அற்புதமான சுவை, இவ்வளவு தித்திப்பாக இருக்கிறதே. இந்த பழமே இவ்வளவு தித்திப்பாக இருந்தால் இந்த பழத்தை தினமும் சாப்பிடும் குரங்கு எவ்வளவு தித்திப்பாக இருக்கும். என்னங்க, இந்த பழத்தை சாப்பிடும் குரங்கினுடைய இதயம் எவ்வளவு தித்திப்பாக இருக்கும். ஆமாம், அவன் மிகவும் இனிப்பானவன்தான். அதற்காக அவன் இதயத்தெல்லாம் என்னால் கொண்டு வர முடியாது. அவன் என் நண்பன். அவன் இதயத்தை வாங்கிவிட்டால் அவன் செத்து விடுவான். இல்லை இல்லை, எனக்கு அந்த குரங்கினுடைய இதயம் வேண்டும். அந்த குரங்கினுடைய இதயத்தை நான் சுவை பார்க்க வேண்டும். நான் மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிற்று. தயவு செய்து அதனை கொண்டு வாருங்கள். இல்லையென்றால் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்காதீர்கள். அன்பே, அவன் என் நண்பன். அவனை எப்படி நான் கொண்டு வருவது? இது தெரிந்தால் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? நான் என் நட்புக்கு செய்யும் துரோகம் அல்லவா இது? அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சென்று அவன் இதயத்தோடு வாருங்கள்.
தன் மனைவியின் பேச்சை கேட்டு அந்த முதலை குரங்கினிடத்தில் வந்தது. ஐயோ, இதை எப்படி நான் என் நண்பனிடம் கூறுவேன்? நண்பா, சொல்லு நண்பா, இன்னும் ஜாமுன் பழங்கள் வேணுமா? இல்லை நண்பா, என் மனைவிக்கு அந்த ஜாமுன் பழங்களை கொடுத்தேன், அவளும் சாப்பிட்டாள். இவ்வளவு சுவை மிகுந்த பழங்களை கொடுத்த உங்கள் நண்பரை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாள் நண்பா என்று முதலை தயக்கத்துடன் கூறியது. சரி நண்பா, வா, இப்பொழுதே போகலாம். ஐயோ, எவ்வளவு நல்லவனாக இருக்கிறான் என் நண்பன். இவனை திங்க எப்படிதான் அவளுக்கு மனது வந்ததோ தெரியல. நண்பா, என்னை மன்னித்து விடு. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறாள். அதனை சொன்னால் நீ வரமாட்டாய் என சொல்லவில்லை உன்னிடத்தில். என்னை மன்னித்து விடு நண்பா. நண்பனை போல நடித்து என்னை ஏமாற்றி விட்டான் என குரங்கு வருந்தியது. நண்பா, இது நீ கரையில் இருக்கும்போதே சொல்லியிருக்கலாம் இல்லையா? குரங்கு கூட்டமாகிய நாங்கள் எங்களோட இதயத்தை தனியாக கலட்டி ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருப்போம். திரும்பி என்னை கரைக்கு கூட்டிகிட்டு போ நண்பா, நான் உனக்கு அந்த இதயத்தை எடுத்து தரேன். ஓ, அப்படியா நண்பா? உனக்கு இதுல வருத்தமே இல்லையா? சரி, வா போலாம். கரைக்கு வந்தவுடன் குரங்கு மரத்தில் ஏறி நின்றது. அட முட்டாள் முதலையே, உன் பசியை தீர்த்த என்னையவே நீ ருசி பார்க்குறியா? இனிமே உனக்கு எந்த பழங்களும் கிடையாது, நீ இனிமே வேட்டையாடியே சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிருச்சு. முதலையும் தனக்கு இருந்த ஒரே நல்ல நண்பனை இழந்துட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு.